Hey guys, welcome back to our channel FinTech Formula. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபார்ம் தான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேரெக்டாக ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொடுத்து எனக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட். இப்போது அதுக்கு வர ரிட்டர்னில் அவங்க சம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு பேலன்ஸ் ரிட்டர்னை வந்து தருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட மணியெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நிறைய அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கும். அது இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா வேரியஸ் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டாக்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பண்ணி அதில் வர ரிட்டர்னை வந்துட்டு அவங்க கொஞ்சம் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் தருவாங்க. ஓகேவா? இப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டோட்டலாக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எஸ்ஐபி, இன்னொன்று வந்து லம்சம். இப்போது எஸ்ஐபி அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மந்த்லி 20,000 சேலரி வாங்குறீங்க, உங்களால் வந்து ஒரு 2,000 சேவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அது எஸ்ஐபி மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா மந்த்லி 2,000 நீங்கள் எஸ்ஐபி போடுறது மூலமாக உங்களுக்கு அதோட ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இப்போது அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்டிங் ஹேபிட்டை வந்து உங்களுக்கு உருவாக்கும். ஏன்னா மந்த்லி நீங்கள் 2,000 கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால உங்களோட அமௌண்ட் வந்துட்டு இந்த சைடு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அப்போது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப இப்போ நீங்கள் வந்து 2,000 போட்டிருப்பீங்க, நெக்ஸ்ட் மந்த்து 2,000 வந்து 4,000 மாறி இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு ஒவ்வொரு ஃபண்டை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நம்மக்கிட்ட நிறைய அமௌண்ட் இல்லைனாலுமே நம்ம மினிமம் 100 ரூபாயில இருந்து கூட இந்த எஸ்ஐபியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லம்சம். அப்போது லம்சம் அப்படின்றது என்னன்னா லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ் வந்து நடந்திருக்கு. அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட வந்து ஒரு 1 லேக் 10 லேக் இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அது கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்னன்னா இந்த லம்சம் மெத்தட் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ இந்த எஸ்ஐபிக்கும் லம்சம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எஸ்ஐபி அப்படின்றது நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால உங்களுக்கு அதில் சில யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அதில் எப்படி இருக்கும்னா ஸ்டாக்ஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி செக்டாரோட மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஐடி கம்பெனிஸ் மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அதில் மட்டுமே அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோட ஷேர் வாங்கணும் அப்படின்னா அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து சம்திங் அரௌண்ட் 300 அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. இப்போது நீங்கள் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டை அவங்க அதில் மட்டுமே போட மாட்டாங்க. நீங்கள் மந்த்லி 2,000 பே பண்ணால் கூட அதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க யூனிட்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்டாக்காக வாங்கணும்னா இப்போ எம்ஆர்எஃப் ஷேர் அப்படின்றது வாங்கணும்னா அதெல்லாம் வந்து லேக்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணத்தை போட்டிங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு அவங்க ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஷேரை வந்து பிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய வந்து மணி இருக்குது அப்படின்றதால. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பணம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதால இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி ஷேரையுமே வந்துட்டு அவங்களால வாங்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், மல்டி கேப் ஃபண்ட்ஸ், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே என்னென்ன அப்படின்றத ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அப்போது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா நிஃப்டி 50, சென்செக்ஸ் இப்படின்றதுனா நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் பேங்க் நிஃப்டி அப்படின்ற மாதிரி இண்டெக்ஸஸ் வந்து இருக்குது. இப்போது அதில் வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் ரிட்டர்ன் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க டாப் 50 கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிஃப்டி 50ல் போட்டிங்க அப்படின்னா அப்போது நிஃப்டி 50 அப்படின்றது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் லிஸ்டட் ஆன் தி ஷேர் மார்க்கெட் அதில் இருக்கும். அப்போ அந்த ஃபண்ட்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ அப்படின்னா 12% நம்ம கன்சிடர் பண்ணால் கூட நமக்கு நல்ல ரிட்டர்ன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பேங்க்கில் வந்து பணத்தை போட்டோம் அப்படின்னா எஃப்டியில் 6.5 to 7% வரைக்கும் தான் நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வந்து தருவாங்க. இதே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா 12% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த 7% பேங்க் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே கூட இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் 7% இருக்கிறதால நீங்கள் இந்த வருஷம் 1 லேக் வச்சுருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அது 1,07,000 வந்து ஆகியிருக்கும். ஆனால் இந்த இன்ஃப்ளேஷனால் இப்போ நீங்கள் 1 லேக்குக்கு என்ன வாங்க முடியுமோ அதே அமௌண்ட் ஆஃப் திங்ஸை தான் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த 1,07,000 வச்சு வாங்க முடியும். இதனால உங்களோட பணம் வந்து க்ரோ ஆகாது, ஜஸ்ட் சேஃபாக இருக்கும், அவ்வளோதான். இதே நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 12% ரிட்டர்ன் கிடைக்கும். அப்போ அந்த ரிட்டர்ன்லேருந்து நீங்கள் 7% இன்ஃப்ளேஷனை நீங்கள் வந்து
மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 5% ஆஃப் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இப்போ இது இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இந்த மாதிரி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஐடி செக்டார் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. அப்போது அதுக்கு வந்து இண்டெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி தனியாக வந்து வீடியோ பார்ப்போம். ஃபண்ட்ஸ் அப்போது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 20,000 crore மேலே இருக்க கம்பெனிஸ் இருக்கிற ஃபண்ட்ஸ் தான் என்னென்னா இது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த ஃபண்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அந்த மாதிரி கம்பெனிஸில் மட்டும் உங்களோட இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அப்போது அந்த ஃபண்ட் ஹவுஸில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறதுல 20 கம்பெனிஸ் வந்து இருக்குது அப்படின்னா இந்த 2000 ருபீஸை உங்களுக்கு யூனிட்டாக வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்குமே அப்படி தான் உங்களுக்கு யூனிட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அலோகேட் ஆகும். இதில் வந்து என்னென்னா 1 யூனிட், 2 யூனிட், 2.5 யூனிட் இந்த மாதிரி உங்களோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேர்ஸோட பார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் ஃபண்ட்ஸ். அப்போது மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 5,000 crore-லேருந்து 20 crore வரைக்கும் இருக்க கம்பெனிஸ் தான் நம்ம மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸில் மட்டும் செலக்டிவாக சூஸ் பண்ணுறது தான் என்னென்னா இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸில் வந்து இருக்கும். இப்போது இதில் பார்த்தோன்னா நமக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸ்ன்றது 5,000 crore-லேருந்து 20,000 crore வரைக்கும் இருக்க கம்பெனிஸு. இதோட க்ரோத்தும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க்குமே அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் அதிகமாக எதில் இருக்கோ அதில் நமக்கு ரிஸ்க்குமே அதிகமாக இருக்கும். அப்போது இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸ்லேயே நமக்கு நிறைய விதமான மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது. அப்போ அது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொருதுமே தனித்தனியாக வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். அப்போது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா 5,000 கோடிக்கும் கம்மியாக இருக்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொண்ட கம்பெனிஸ் தான் இந்த ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி கம்பெனிஸில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் வந்துட்டு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட ரிட்டர்ன் ரொம்பவே ஹையாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப். ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன கம்பெனிஸ் 5,000 crore கம்மியாக இருக்க கம்பெனிஸ். அப்போது இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப இது டபுள் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு எப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஃபண்ட் ஹவுஸ் சூஸ்டு கம்பெனிஸ். இதில் ஒரு சில கம்பெனிஸ் லாஸில் போனாலுமே கூட அதில் ரிட்டர்ன் வர கம்பெனியை வந்துட்டு இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா இது வந்து கொஞ்சம் ஓரளவு வந்துட்டு ஓகேவான கம்பெனி. ஏன் அப்படின்னா இதில் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், அப்புறம் இன்னும் சில ஃபண்ட்ஸ் அந்த ஃபண்ட் ஹவுஸை பொறுத்து என்னென்ன ஃபண்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இதை தான் வந்துட்டு மல்டி கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொன்றுத்துமே வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபண்ட் ஹவுஸ்லேயே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து 20% வந்து லார்ஜ் கேப் போட்டிருக்கோம், 50% வந்து மிட் கேப்பு, 20% ஸ்மால் கேப்பு, 10% வந்து அதர் ஃபண்டு அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த மல்டி கேப் அப்படின்றதுக்கு நமக்கு ரிட்டர்னும் வந்துட்டு ஓவரால் ஓகேவாக இருக்கும். இதோட ரிஸ்க்கும் வந்து மாடரேட் லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸில் வந்துட்டு என்ன நடக்கும்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ் மேனேஜர் வந்து எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 20% வந்து ரிட்டர்ன் கொடுக்குது, நெக்ஸ்ட் மந்த் வந்து அது கொடுக்கல அப்படின்னா அந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வேறு என்ன ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்றத இது பண்ணுறது தான் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸில் அவங்க தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதனால தான் இந்த ஃபண்டோட நேம் ஃப்ளெக்ஸி கேப்ஸ். இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோன்னா டேரக்ட் பிளான், ரெகுலர் பிளான் அப்படின்ற 2 பிளான் இருக்கும். அதில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டேரக்ட்னு ஒன்று காட்டும், ரெகுலர் அப்படின்னு ஒன்று காட்டும். இப்போது நீங்கள் டேரக்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிடில் மேன் யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, உங்களுக்குன்னு ஒரு அட்வைசர் இருக்க மாட்டாங்க. ஆனால் ரெகுலர் பிளானில் வந்துட்டு உங்களுக்கு அட்வைசர் இருப்பாங்க. இந்த டேரக்ட் பிளான், ரெகுலர் பிளான் ரெண்டத்தை கம்பேர் பண்ணுறப்ப எது வந்து பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் பிளானே ஓகேவாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து டேரக்ட் பிளானில் வந்துட்டு நமக்கு எந்த விதமான அட்வைஸும் கொடுக்காததால் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ரெகுலர் பிளானில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டில் வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ரெகுலர் பிளானுக்கு அதிகமாக இருக்கும், டேரக்ட் பிளானுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப டேரக்ட் பிளானை சூஸ் பண்ணுறது பெட்டர். இதை பற்றியும் தனியாக வீடியோ நம்ம வந்து அதுக்கப்புறம் பேசலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா நம்ம பார்த்த மெத்தட்ஸை தவிர இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இப்போ பார்த்தது எக்விட்டி ஃபண்ட்ஸா. எக்விட்டி ஃபண்ட்ஸில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால், இதே மாதிரி நிறைய டைப்பான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் வந்து கவர் பண்ண போகிறோம். அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.